யாவருக்கும் வாழ்த்துக்கள். விசேஷமாக இன்றைக்கு கர்த்தர் நல்லவர் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 34:8 இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். நாங்கள்லாம் சொல்லும்பொழுது பாஸ்டர் சொல்லும்போது நல்லவர், இயேசு நல்லவர்னு சொல்லும்போது ரொம்ப 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 நல்லவர்னு சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு நல்லவர் என்கிற அறிவு நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அது மாத்திரமல்ல, நம்ம பழங்கள் இருக்குது, ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், கொய்யாப்பழம் அப்படின்னு பார்க்குறோம். அது சாப்பிட்டத மாம்பழம் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சாப்பிட்டு தான் அது புளிக்குதா, இனிப்பாக இருக்கா, இல்லாட்டி துவப்பாக இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். டேஸ்ட்டு பார்க்காம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அது போல் ஆண்டோடைய நாமத்தினால இயேசு நல்லவராகவே இருக்கிறார். நமக்காக ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அந்த நல்லவர் என்கிற சத்தியம் ஒரு 7 விதமான காரியத்தில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 7 விதமான பலவிதமான தன்மைகள் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆனால் 7 காரியம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆண்டவர் முதல்ல கர்த்தர் நம்மை நேசித்தவர் நல்லவர். ஆண்டவர் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். தாயினும் மேலாய் அன்புறுகிறார். தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன்னு சொல்கிறார். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்கிறார். ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். 2வது பார்க்குறோம், நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நல்லவர். ஆண்டவர் இயேசு நமக்காக என்ன செஞ்சிருக்கார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். 3வது காரியம், நம்மை தேவனாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டபடினால் ஆண்டவர் நல்லவர். நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை வாழ வைக்கிற தேவன் நல்லவர். 4வது காரியம், பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம ஒவ்வொரு காரியமாக பாயிண்டாக சொல்லி 5வது காரியம் நம்ம கையிட்டு செய்கிற வேலை, தொழில், நம்முடைய காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்ம வாழ்க்கையை பெருக பண்ணுறார். 6வது காரியம், ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். 7வது காரியம், நீடித்த வாழ்வை கொடுக்கிறார். இப்படி 7 விதமான காரியத்தில் இயேசு நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அது ஒவ்வொரு காரியமாய் நான் சொல்ல போகிறேன். கர்த்தர் நம்மை நேசித்தபடியால் நல்லவர் என்று பார்க்கும் பொழுது மத்தேயு 3:7 இப்படியாகி பார்க்கிறோம். இவர் என் நேசகுமாரர், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று தேவனுடைய சத்தம் கேட்குது. அதுபோல் இயேசுவை பிதா, இவர் என் நேசகுமாரர், இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னது போல ஆண்டவர் நம்ம மேலேயும் அவர் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை எப்படி நேசித்தாரோ 100க்கு 100 அதே போல் நம்மை நேசிக்கிறார். நம்மை கூட ஆண்டவர் ஒரு இம்பி கூட குறையாமல் இயேசுவை நேசித்தது போலவே நம்மை நேசிக்கிறார். அதனால் இயேசு நல்லவர். அவர் நம்மை நேசித்தபடியால் அவர் நல்லவராகவே இருக்கிறார். 2வது காரியம் பார்க்குறோம், நம்ம வாழ்க்கையில் ஜீவனை கொடுத்து அவர் என்ன செஞ்சார், ஜீவனை கொடுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டார். பாவத்திலேருந்து, சாபத்திலேருந்து, வியாதியிலேருந்து, தரித்திரத்திலேருந்து, சாபத்திலேருந்து ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு கொண்டார். நல்லவர்களுக்காக ஜீவனை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் துணிவாங்க. ஆனால் பாவிகளும் துரோகிகளும் நம்பிக்கையற்றவருமாக இருக்கிறவங்களுக்கு ஜீவனை கொடுக்க யாரும் முன் வர மாட்டாங்க. ஆனால் அந்த இயேசு என்ன செஞ்சார், பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு நமக்கு நமக்காகவே ஜீவனை கொடுத்து நம்முடைய நல்வாழ்வுக்காகவே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு நல்லவர். அது மாத்திரமல்ல, 3வது காரியம் பார்க்குறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார், எபேசியர் 1:4-3 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்னு சொல்கிறார். நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம்மளை ஆசீர்வதித்தபடினால் அவர் நல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமை பார்க்குறோம். ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனை ஒருவனாக அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை என்ன செஞ்சார், ஒரு சீமானாக உயர்த்தினார். தேவன் தான் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். வேதத்தில் வாசிக்கிற கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அது மாதிரி ஆபிரகாமை ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது 24 அவர் முதிர் வயதானாலும் சகல காரியத்திலும் ஆசீர்வதித்திருந்தான்னு பார்க்குறோம். 13:2-5 வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் ஒரு சீமானாக இருந்தான்னு பார்க்குறோம். பூமி அவனுடைய ஐஸ்வர்யத்தை தாங்க முடியலன்னு பார்க்குறோம். அருமையான தேவனின் பிள்ளையில ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதத்தினாலும்
தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால் தேவனால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. பாருங்க, அவங்க எவ்வளோ ஆடு மாடு ஒட்டகங்கள் பொண்ணு பார்க்க அனுப்பும் போது கூட ஆபரகம் 10 ஒட்டகத்தை அனுப்புகிறோம். 10 ஒட்டகத்துலேயும் விலையேறப்பட்ட கொழுமையான பதார்த்தங்களை அந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக ஆபரகம் இருந்தார். அதுபோல் நம்மையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இனிமேல் ஆசீர்வதிக்க போவதில்லை, ஏற்கனவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். அவன் விலையை 100க்கு 100 விலையை செய்தார். தேவன் அவனை ஆசீர்வாதம் 100க்கு 100 ஆசீர்வாதம் கிடைச்சது. யாக்கோபு வாழ்க்கையில் ஒரு கோலும் கையுமா போனான். ஆனால் 2 பரிவாரங்கள் உடையவனா. மாமனார் எத்தனை வட்டம் ஏமாத்தினாலும் அவன் ஆசீர்வாதமாக தான் திரும்பி வந்தான். அதுபோல் இந்த உலகத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நம்ம ஆசீர்வாதமாய் வாழ முடியும். தேவனுடைய வாக்கு நமக்கு நிச்சயமாய் நிறைவேறும். அவருக்குள்ளே நம்ம இருக்கிறோம். நிச்சயமாய் அவராலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நல்லவர். இனிமேல் ஆசீர்வதிக்கப்பட ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும். எடுத்து பயன்படுத்தி தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் வாழ வேண்டும். இயேசு நல்லவர். 4வது காரியம் பார்க்குறோம், நம்ம சந்ததிக்கு தலைமுறைக்கு அவர் அடைக்கலம் ஆனவர். உன் சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழும்போது நம்ம நிமித்தம் நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, பேர பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம். ஏன்னா வேதத்தில் சொல்லியிருக்கு ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்கிறாரு அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம். வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 44 3ஆம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். 3:4 தாகம் உள்ளவர்கள் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் புறப்பட பண்ணுவேன், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்கிறார். வர்த்திக்க பண்ணுவேன்னா பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். பெருக பண்ணுவேன்னா பிள்ளைகள் மாத்திரமல்ல, நம்ம பண விஷயங்களில் நம்ம செய்கிற வேலை தொழிலில் தேவன் என்ன செய்கிறாரு. வேதத்தில் 115ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறவர், நல்லவர். 5வது காரியம் பார்க்குறோம். தேவன் நம்ம கையிட்டு செய்கிற வேலையில் தொழிலில் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் நல்லவர். அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம செய்கிற காரியங்கள் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். தனிமையாக இல்லை, அவரை துணையாக கொண்டு நம் தேவனுடைய வேலையை உலக வேலையில் படிப்பில் நம்ம எல்லா காரியங்களும் தொழிலில் ஆண்டவர் நினைத்து செய்யும் பொழுது அவரும் நாமும் சேர்ந்து செய்யும் பொழுது அந்த தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்மளாக செய்கிறது வேற, ஆண்டவரோடு இணைந்து செய்யும் பொழுது நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் நம்ம தொழில் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்கள் ஆகுவது. அது மாத்திரமல்ல, நம்ம அப்பாவுடைய ஆசீர்வாதத்தினால எப்போதும் ஐஸ்வர்யமாக வாழ்வது. 6வது காரியம் பார்க்குறோம். 1 யோவான் 5:11-12 வாசிக்கும் பொழுது இப்படியாய் பார்க்கிறோம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால் நம்ம நீடித்த வாழ்வு வாழ, இட்டர்னல் லைஃப் அப்படின்னா ஒரு நிரந்தரமான வாழ்வு. இம்மையிலும் மறுமையிலும் நித்திய ஜீவன் தான். இந்த உலகத்திலும் நம்ம அழிவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஜீவனை உடையவன், கிறிஸ்துவை உடையவன் ஜீவன் உடையவன். கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாத. நாம் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறதுனால ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த ஜீவனாகிய கிறிஸ்து நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ வைக்கும், நமக்கு விடுதலை கொடுக்கும், நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும், நமக்கு எல்லா காரியத்திலும் ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அவர் நித்திய ஜீவனை கொடுத்தவர், நல்லவர். 7வது பாயிண்ட் பார்க்கும்போது நீடித்த வாழ்வு. இந்த உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட சொல்கிறார், என்னாலே உன் ஆயுசினால் பெருகும். நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம். சங்கீதத்தில் நீதிமொழிகள் 9:10 வாசிக்கிறோம். சங்கீதம் 91:14 வாசிக்கிறோம். நீடித்த நாட்களாக உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு நான் வெளிப்படுத்தினேன்னு சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் இயேசுவின் பிள்ளைகள் நீடித்த வாழ்வது தேவனுடைய சித்தம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது கழுகுக்கு ஒப்பான பலத்தோடு மீண்டும் உங்களை வாழ வைப்பேன்னு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தோடு உன்னை வாழ வைப்பேன்னு சொல்கிறார். மான் காடுகளைப் போல மாற்றுவேன்னு சொல்கிறார். இந்த இயேசு நல்லவர். நம்முடைய இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார்.
அதுதான் தாவீது அவருடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதை டேஸ்ட் பார்க்கணும். அனுதினம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டுடைய அன்பை, ஆண்டுடைய கிரியைகளை, ஆண்டுடைய செயல்களை நம்ம சிந்தித்து பார்க்கும்போது அவருடைய அன்பு பெரியது. ஆண்டுடைய அன்பு பெரியதாக இருக்கிறபடினால அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆனால் அந்த 7 விதமான காரியத்தின் மூலமாக இயேசு நல்லவராக இருக்கிறார். இன்னும் அநேக நல்லவராக இருக்கிற அநேக காரியத்தில், ஆனால் உங்களுக்கு பாயிண்டாக 7 காரியங்களை சொன்னேன். இயேசு நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உங்கள் மூலமாக ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். கேட்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.